மக்களே, தமிழ்நாட்டின் நிதி நிலைமை பற்றிய வெள்ளை அறிக்கை வெளியாயிருக்கு பார்த்தீங்களா? அதே நேரத்தில் பாருங்கள், மக்களால் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ட்வீட் போடுறாங்க, எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாங்க. அதே போல் மக்களால் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்களும் ட்வீட் போடுறாங்க, எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாங்க. வேறு விஷயங்களை மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக. சரிங்களா? ஆனால் மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, எது முக்கியமாக அதுதானே பார்ப்பாங்க. நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கோங்க. நிதிநிலை வெள்ளை அறிக்கையை ஒவ்வொரு மனுஷனும் படித்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு நிலைமை இதுதான். கடந்த 5 வருஷத்தில் ஆண்டு தமிழ்நாட்டை இந்த நிலைமைக்கு விட்டு போனது மக்களால் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும், மக்களால் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், அவரை சார்ந்த அமைச்சர்களும் எல்லாருமே இதற்கு காரணம். அவர்கள் அனைவரும் இந்த மாதிரியான படுபயங்கரமான சூழ்நிலைக்கு, மிக மோசமான நிலைமைக்கு தமிழ்நாட்டை ஆளாக்கி விட்டு போய்விட்டார்கள்.